ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப சுவையான மேங்கோ குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மேங்கோ சீசனில் மேங்கோ குல்ஃபி செஞ்சு சாப்பிடாட்டி எப்படி? ஸோ இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் அசத்துங்க. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு மாம்பழம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மாம்பழத்தை தோல் சீவிட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இதே போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்மளுடைய மேங்கோ பல்ப்பு தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து 2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். எந்த அளவுக்குன்னா நம்ம சேர்த்துருக்க ஃப்ரெஷ் க்ரீம் அதனுடைய குவான்டிட்டியில் டபுள் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக க்ரீமியாக வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாகும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 1 hour ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு. நம்ம சேர்த்த ஃப்ரெஷ் க்ரீம் ரொம்பவே நிறைய டபுள் குவான்டிட்டி ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம இது கூட கண்டன்ஸ் மில்க்கு சேர்க்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பவுடர் கூட சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சுகர் பவுடர், அதாவது 1 கப் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க மேங்கோ பல்ப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடிக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து வரணும். அந்தளவுக்கு பீட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் போல் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல். இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். ஜஸ்ட் நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக, நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய மேங்கோ ஐஸ்கிரீம் நல்ல எல்லோயிஷாக இருக்கும்ல, அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லோ கலர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய குல்ஃபி மிக்சர் தயாராகிருக்கு. இதை ஒரு குல்ஃபி மோல்டில் ஊற்றி நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் இந்த குல்ஃபி மோல்டு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். குல்ஃபி மோல்டில் நம்ம செய்து வச்சுருக்க குல்ஃபி மிக்சரை சேர்த்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ஐஸ் குச்சி வச்சு நல்லா செட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு மூடிடுங்க. ஒருவேளை உங்கள் குல்ஃபி மோல்டுக்கு மூடி இல்லை அப்படின்னா ஃபாயில் இல்லைனா ஃபுட் ரேப்பர் வச்சு கூட நீங்கள் மூடலாம். இப்போ மீத இருக்க எல்லா குல்ஃபி மோல்டுலையுமே நம்ம வச்சுருக்க குல்ஃபி மிக்சரை ஃபில் பண்ணிடணும். சேம் ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு குல்ஃபி மோல்டில் பண்ணோம் அதே ப்ராசஸ் தான். இப்போ பாருங்கள், எல்லா குல்ஃபி மோல்டையுமே செட் பண்ணியாச்சு. இதை இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 6 மணி நேரம் அப்படியே செட் ஆக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா குல்ஃபி தயாராகிருச்சு. இதை அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு லேசாக ஒரு தண்ணியில் இது மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா நம்மளுடைய குல்ஃபி ஈஸியாக எடுக்க வரணும், அதுக்காக. வாவ், எவ்வளோ க்ரீமியாக நம்மளுடைய குல்ஃபி சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மருக்கு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஒருவேளை உங்களுக்கு பால் வச்சு குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அந்த ரெசிபியும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.